கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹரி 33. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேத்ஸ். மேத்ஸில் நம்ம எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த எல்சிஎம் ட்ரிக் வந்து தெரியல. நான் ஈஸியாக அந்த எல்சிஎம் சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் ஃபேக்டர் 3 மெத்தடும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். அப்கமிங் அலாட். இப்போ நம்ம 2 நம்பர் தரேன். 24 தரேன். அந்த 24 16 16 24. இப்போ நம்ம 16 இருக்குல்ல, அதை ஒரு டேஷ் மாதிரி இப்படி போட்டுக்கணும். டிவிஷனால நம்ம டெய்லி இப்படி போடுவோம்ல, அதே மாதிரி இப்படி போட்டுட்டு இங்க 16 அழகா இப்படி எழுதிட்டு 2 டேபிளால இப்போ நம்ம எப்பவுமே எல்சிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. அங்க லீஸ்ட்னா கம்மியான நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன கம்மியான டேபிள்ல இருந்து எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒன் டேபிள் எடுக்கக்கூடாது. அப்படி ஒன் டேபிள் எடுத்தா நம்மளுக்கு அந்த பிரைம் நம்பர் ஆயிடும், நம்ம டேபிளே வராத நம்பர் ஆயிடும். அப்போ நம்ம 2 டேபிள் எடுக்கணும். இந்த 2 டேபிள் இங்கே போட்டுட்டு 2 டேபிள்ல 16ங்கிற நம்பர் எத்தனை சார் வருது? 8 சார் 2 8 சார் 16 வருதா? 2. இப்ப திரும்பி 2 2 டேபிள்ல 8 எத்தனை சார் வருது? 2 4 சார் 8. இப்ப அதே 4 2 டேபிள்ல எப்ப வருது? 2 2 சார் 4. இப்ப நம்ம இந்த 2 வந்து நம்ம 2 டேபிள்ல வரல. அப்போ இங்க ஒரு 2 2 1 சார் 2. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நம்பர் 16க்கான இது. இதுல நம்மளுக்கு 3 தடவை வந்துச்சு அப்படின்னா 2 கியூப் அப்படின்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இதுல நம்ம 4 வந்து இருக்கு. அப்ப நம்ம அப்படியே போட்டு இது பண்ற மாதிரி தான் இருக்கும். இருங்க, நான் எரேஸ் பண்ணிட்டு கிளியரா எழுதி காட்டுறேன். 16 மேல போட்டுக்கிட்டோம். 2 8 சார் 2 4 சார் 8 2 2 சார் 4 2 1. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த இது, இந்த ஃபார்முலா. இதை நம்ம அப்படியே இங்க எழுதிடணும். 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை எத்தனை வந்திருக்கு? 2 4 2 வந்திருக்கு. நம்ம 3 2 இருக்கட்டும். 1 மல்டிப்ளை பை 1. இப்போ 2 2 சார் 4 4 2 சார் 8. நம்ம பண்ணோம்ல அந்த மல்டிப்ளை, அதை மட்டும் நான் பார்க்க புதுசா 4 இங்க 4 இங்க 8 8 தான் நான் அப்படி போட்டுருக்கேன், பண்ணாதீங்க. 8 8 2 சார் 16 16 1 சார் 16. இப்போ நம்மளுக்கு மேல போட்டிருந்தோம் இல்லையா, இங்க 16 2 8, அதுல 16 நம்பர் வந்துருக்கு பாத்தீங்களா? இங்க வந்த நம்பரும் இங்க வந்த நம்பரும் மேட்சா இருக்கு. அப்ப இந்த 16 அப்படிங்கிற ஒரு டிஜிட் வந்து நம்மளுக்கு கரெக்ட். அப்போ 16 நம்மளுக்கு கரெக்ட். இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 3 3 இப்ப 3 தடவை வந்திருக்கு. அதுக்கு நம்ம 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ 2 தடவை வந்திருக்கு. 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ நம்ம எப்படின்னா 3 multiply by 3 multiply by 3 is equal to 27. 3 multiply by 3 is equal to 29. இப்போ 2 மேல இருக்கு அப்படின்னா டபுளா அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 3 மேல இருக்கு அப்படின்னா ட்ரிபிளா மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்டே. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? முக்கியமா டேபிள்ஸ் அது இருந்தா நம்மளால ஈஸியா மேத்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட் 24ங்கிற நம்பர் எடுத்துப்போம். அதே மெத்தட் தான். இப்போ 2 12 சார் 24 வருதா? 24 எழுதிப்போம். இருங்க, நான் பிளாக்ல எழுதிக்கிறேன். 24 2 6 சார் 12. நம்மளுக்கு 2 3 சார் 12 வருது. சப்போஸ் நம்மளுக்கு 6 2 டேபிள்ல வரல அப்படின்னா வேற ஏதாச்சும் நம்பர் வருது அப்படின்னா அதுல போட்டுக்கலாம். இல்ல வரவே இல்லை எந்த டேபிள்லயும் அப்படின்னா 6 1 சார் அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பர் முடிச்சுக்கலாம். இப்போ நான் 3 வந்திருக்கா, 3 வந்து 2 டேபிள்ல இல்ல. இப்ப அதே டேபிளையே 3 எத்தனை சார் வரும்? 3 1 சார்ல வரும். அதே மாதிரி 3 1 சார் 3 போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இங்க வந்திருக்கல, இதை அப்படியே நம்ம கீழே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் பண்ணி கட்டுறேன். 3 2 வந்திருக்கு, 2 3 1 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை படிப்போம்.
அப்போ நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்போ 2 cube is equal to 8. 8 multiply by 3 இருந்துச்சு அங்க. 8 multiply by 3 வந்து நம்மளுக்கு எப்போ என்ன வந்து 24. 24 multiply by 1 is equal to 24. இப்போ நம்மளுக்கு ஒரு மேல ஒரு டிஜிட் வந்துச்சு இல்லையா? இப்படி போட்டு 24 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுல 16. அதுவும் நம்ம போட்ட 24ம் கரெக்ட். இப்போ இந்த 24 கரெக்ட் தான். இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஃபார்முலாஸ், அதை நம்ம இது பண்ணி இப்போ 2 multiply by 2 multiply by 2 அப்படின்னு போட்டோம்ல, அதை அப்படியே கீழே எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆதா இல்லையா அப்படின்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுதிடும். இதுதான் பேசிக் எல்சிஎம். இதுவே நம்மளுக்கு லீஸ்ட் காமன் மல்டிப்ளை அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு 2 நம்பர் கொடுப்பாங்க. இப்போ 3 2 எக்ஸாம்பிள் 3 2 வச்சுக்கலாம். இப்போ இந்த 3யும் 2வையும் 3 டேபிள் இருக்குல்ல அது ஃபுல்லா எழுதிக்கணும். இதா 3 டேபிள் ஃபுல்லா எழுதிக்கணும், 2 டேபிள் ஃபுல்லா எழுதிக்கணும். அதுல எது காமனா வர நம்பர் சேம் நம்பர் வருதோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணி கீழே எழுதணும். ஏதாச்சும் 3 நம்பர் 2 நம்பர் 1 வந்துச்சுன்னா அதே நம்பர் தான். ஒரு சப்போஸ் ஒரு 3 5 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுல எது கம்மியோ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2 and 3 இஸ் அந்த ஆன்சர் போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம் க்ளோஸ் முடிஞ்சு. இதே மாதிரி இப்போ நம்ம ஃபேக்டர் 3 மெத்தட் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஃபேக்டர் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்தா அது எதாலதான் மல்டிப்ளை பண்ண முடியும், எதாலதான் மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறத தான் ஃபேக்டர் இப்போ சொல்லுவோம். இப்போ நான் 24 கொடுக்குறேன், அதே 24 கொடுக்குறேன். நம்மளுக்கு 24 எத்தனை சார் வருது? நம்ம இப்படி கொடுப்பாங்க. ஃபைண்ட் த ஃபேக்டர் அப்படின்னு கொடுப்பாங்க, ரைட் த ஃபேக்டர் அப்படின்னு 2 கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரைட் த ஃபேக்டர் அப்படின்னா என்ன பண்றோம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3 மெத்தட், ஒரு 3 மெத்தட் உள்ள ஒரு ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போ 24, இப்போ இந்த 24 எத்தனை சார் வருது? எந்த டேபிள்ல வேணாலும் பார்க்கலாம். நம்மளுக்கு 6 வருதா? 6 4 சார் வந்துருச்சு. இப்போ 6 எத்தனை சார் வருது? 2 3 சார். இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 4 இருக்கு. அப்புறம் என்ன வேணும்? 2 2 சார் 4. 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், அதெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ கிளியரா போடுறேன். 24 நம்மளால பண்ண முடியும். 6 இதுக்கானது வந்து 2 3, இதுக்கானது 2 2. இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது இல்லையா இந்த 2 3 2 2 2, இதை மல்டிப்ளை பண்ணோம் பார்ப்போம். 2 3 சார் 6 2 சார் 12 12. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேல இருக்கு இல்லையா இந்த நம்பர் அது வரணும். இப்போ பாருங்க 2 3 2 2 2 3 2 2. ஓகே, number 2 multiplied by 3 is equal to 6. 6 multiplied by 2 multiplied by 1. Multiplied by 2 1 is equal to 6 2 are 12. 12 multiplied by 1 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 தான் வருது. அப்ப மேல 12 போட்டிருந்தோம்ல அந்த நம்பர் 24 தானே போட்டிருந்தோம். ஓகே, 12 2s are 12 2s are 2 2s are 4 2s are 4 2 1s are 2. 24 வந்திருக்கா? இந்த 24ம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு 24ம் மேட்ச் ஆகுது. அப்ப இந்த 24 கரெக்ட். இதுதான் எல்சிஎம் வந்து வேற, இது வந்து வேற, இது வந்து ஃபேக்டர். அப்ப நம்ம ஒரு ரைட் ஃபேக்டர் பண்ணி பார்ப்போம். 24 அதே நம்பர் 24 தான். 24 எத்தனை சார்லாம் வருது? 24 multiplied by 1 is equal to 24. 1 multiplied by 24 is equal to 24. அடிச்சுட்டு வருதா? வெறும் 2 ஃபேக்டர் வரது மட்டுமே பிரைம் நம்பர். நிறைய டேபிள்ல வருது அப்படிங்கிறது வந்து கம்போசிட் நம்பர். இப்ப வண்டி பார்ப்போம். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் அப்படின்னா 0ல இருந்து கண்டினியூ ஆகும். இப்ப நான் இது நம்மளுக்கு ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் ரெண்டுமே நேச்சுரல் அண்ட் ஹோல் நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இருங்க, நானு இந்த 24 1s are 24, 124s are 24 அப்படியே உள்டா. இன்னொன்னு 6 4s are 24, 6 4s are 24, 4 6 are 24. இப்போ நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட 4 டேபிள்ஸ்ல வந்திருக்கு. அப்ப இது என்ன நம்பரு?
டூ ஃபேக்டர் மேல போனாலே அது காம்போசிட் நம்பரா மாறிடும். அப்ப நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு? 4 ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ இது ஒரு காம்போசிட் நம்பர். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சூப்பரா ஃபேக்டர் போடலாம், எல்சிஎம் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேரிங்லாம் பண்ணிடுங்க. இனிமே உங்களுக்கு எல்சிஎம் நான் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நல்லா டீட்டெயிலாக நான் பண்ணி விடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.